ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம இன்றைக்கி ஹெல்தி ஸ்நாக்ஸில் ஸ்வீட் கார்னோட பக்கோடா பண்ணிக்கலாம். ஸ்வீட் கார்ன் பக்கோடா பண்ணுறதுக்கு நான் ஒரு கப் ஸ்வீட் கார்ன் எடுத்திருக்கேன், ஒரு கப் கடலை மாவு எடுத்திருக்கேன், 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன், அப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லியை பொடியாக பாரிக்காக கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு 2 பச்சை மிளகாவை சின்னதாக பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு பூண்டை உரித்து இடித்து வச்சுருக்கேன். அப்புறம் அது கூட போடுறதுக்கு மசாலா 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாய் பொடி, 1 ஸ்பூன் உப்பு, அப்புறம் இது வீட்டில் அரைச்ச மசாலா, இது ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். வாங்க இப்போ நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் பக்கோடா பண்ணுறதுக்கு. கார்ன் போட்டுக்கலாம், கடலை மாவு போட்டுக்கலாம், கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்குவோம், நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்க மிளகாய் போட்டுக்கலாம், பொடியாக நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லி போட்டுக்குவோம், இடித்து வச்சுருக்க பூண்டை போட்டுக்கலாம், நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலாவை சேர்த்துக்கலாம், இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம பஜ்ஜி பண்ணுறதுக்கு மாவு எப்படி பிசைவோமோ அதை மாதிரி பிசைஞ்சிக்கலாம். பக்கோடா பண்ணுறதுக்கு இந்தளவுக்கு மாவு பிணைஞ்சி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிணைஞ்சிட்டாங்க. இதை ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிடலாம், ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம எண்ணெயை வைக்கலாம் சூடு பண்ணுறதுக்கு. அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெய் வச்சுருக்கோம், சூடாகட்டும். நம்ம இப்போ பக்கோடா பொரிச்சு எடுத்துக்கலாம். வாங்க, எண்ணெய் சூடாயிடுச்சு, பக்கோடாவை போட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக மாவை எடுத்து கிள்ளி விட்டால் போதுங்க. நல்லா பக்கோடாவை திருப்பி திருப்பி விட்டு நல்லா கிறிஸ்பி ஆகிற வரையிலும் பொரிச்சு எடுத்துக்கலாம். வெந்துருச்சு, வாங்க எடுத்துடலாம். அதே மாதிரி அடுத்த செட் போட்டுக்கலாம். ரொம்ப பஜ்ஜி மாதிரி உருண்டை உருண்டையாக போட வேண்டாங்க, பக்கோடா மாதிரி தான் போடுறோம். பரட்டி பரட்டி விட்டது நல்லா கிறிஸ்பியாக ஆகிற வரையில் வேக விடணுங்க. நல்லா ப்ரௌன் கலர் ஆனதும் எடுத்துடலாம். பக்கோடா வெந்துருச்சு, வாங்க எடுத்துக்கலாம். இப்படி தட்டில் எடுத்து போடும்போது கலக்கலான்னு சத்தம் கேட்கணுங்க. சுட சுட பக்கோடா ரெடி, வாங்க சாப்பிட்லாம். கார்ன் பக்கோடா பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக இருங்க. பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸை. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கார்ன் பக்கோடா
ஸ்வீட் கார்ன் பக்கோடா.